ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து காலேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும், ஆல்சோ வந்து அமௌண்ட் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும், இந்த ஃபார்மேட்டில் வந்து எடுத்துகிட்டு போகணும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அஸ் வெல் அஸ் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பீங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து இதை விட பெட்டரான காலேஜ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஸோ வந்து அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஆல்சோ வந்து டிவி சென்டருக்கு வந்து 5 நாளுக்குள்ள போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும், யார் அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும், ஆல்சோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து மெயினாக எடுத்துகிட்டு போகணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸுக்கு நான் வந்து கன்கிராட்ஸ் பண்ணிக்கிறேன். கன்கிராச்சுலேஷன்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு காலேஜ் அந்த கோர்ஸ் கிடைச்சதுனால தான் நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கன்கிராட்ஸ். ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மணி வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும்னு வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து முக்கால்வாசி காலேஜஸ் அஸ்பெர் வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிடி, அதாவது டிமாண்ட் டிராஃப்ட்டுங்கிற வந்து ஒரு செக் மூலியமாக தான் நீங்கள் வந்து மணி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும், ஹாஸ்டலுக்கு எப்படி தனி செக்கு, ஆல்சோ வந்து டியூஷன் ஃபீஸுக்கு தனி செக்கா, அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அங்கேயே நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்க காலேஜ் வந்து வெப்சைட்குள்ளே போட்டாலே அங்கே வந்து அட்மிஷன்ஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த பசங்களுக்குலாம் வந்து ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் வந்திருக்கும். அதிலே செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கொண்டு போகணும்னு வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். நானும் இங்கே வந்து கொடுக்குறேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்சோ முக்கியம் பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். உங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஈக்குவலண்ட் மார்க் ஷீட்னு வச்சுருப்பீங்க, ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வச்சுருப்பீங்க. அதை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி கேட்டால் கண்டிப்பாக கூடாது. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து 12th மார்க் ஷீட் கேட்டால் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அது அடிஷ்னலாக அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன இருக்கணும். ஸோ அதை மட்டும் வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு எதில் டவுட் வருமோ அதை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு வந்து ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எப்படின்னா வந்து டிஎன்ஏ வெப்சைட்லேயே இருக்குது. ஆல்சோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வந்து பின் பண்ணி நான் வைக்கிறேன். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துவாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் வந்து நியர்பையில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் டாக்டர்கிட்ட வந்து கொடுத்து அது வந்து அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்ட் வாங்குவாங்க, ஒரு 100-200 வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணிடுவாங்க. ஆல்சோ வந்து அவங்க சிக்னேச்சர் போட்டுட்டு வந்து ஒரு சீல் வைப்பாங்க. அவ்வளோதான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுங்கிற வேலை வந்து அதோட முடிஞ்சிருச்சு. அது ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கீங்க, உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டினோட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு சர்டிஃபிகேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு வந்து சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது எஃப்ஜி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பசங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து டிஎன் வெப்சைட்டில் வந்து இருக்குது. ஸோ ஆல்சோ நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து கொடுக்குறேன். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களை பற்றி டீட்டெயில்ஸ், ஆல்சோ உங்கள் ஃபாதர் பற்றி டீட்டெயில்ஸ், உங்களோட சிப்ளிங்ஸ் என்ன படிச்சிருக்காங்க, அவங்க ஏஜ்னு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்து இந்த காலேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த காலேஜ் வந்து சேரும் போது அது வந்து தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறவங்களோட பேச்சு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீன்ஸ் அவங்களுக்கு காலேஜ் போய் சேர்றது எப்படி வந்து எந்த மாதிரி வந்து ஃபீஸ் கட்டணும்னு நம்ம வந்து சொல்லியாச்சு. ஆல்சோ வந்து இன்னும் எந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியாச்சு. ஆல்சோ அந்த 5 நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதை நம்ம தெளிவாக அவங்கள்ட்ட வந்து கன்வே பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம யார் பேச்சை வந்து பேச போகிறோம்னா வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ். அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சில, அதாவது நான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து சொல்லியிருப்பேன், அதில் சில சர்டிஃபிகேட்ஸ் தவிர பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் இங்கே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டிஎஃப் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். ஆல்சோ வந்து இங்கே மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படாது. ஆல்சோ வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மும் இங்கே தேவைப்படாது. ஆனால் அதை போட்டிருப்பாங்க, பட் அது மோஸ்ட்டாக வந்து எஃப்ஜி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் மட்டும் கொண்டு போனால் போதும். நீங்கள் வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டிஎஃப் சென்டருக்கு வந்து கொண்டு போக தேவையில்லை. ஆல்சோ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு 20,000 போட்டிருப்பாங்க, சில பேருக்கு 25, சில பேருக்கு வந்து 27,500 வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்டாக இருந்தாலும், எஸ்சி அந்த மாதிரி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பணம் கட்டணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ், ஆல்சோ வந்து உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரை கொண்டு போய் நீங்கள் வந்து டிஎஃப் சென்டருக்கு வந்து கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த ப்ரொசீஜர் வந்து அவங்களே வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆகஸ்ட் 10 வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். சரி, இப்போ நான் ஆகஸ்ட் 10 வரைக்கும் நான் வெயிட் பண்ண வந்து நான் ரெடியாக இருக்கேன். பட் எனக்கு நான் இதுக்கு முன்னாடி உள்ள காலேஜ் வந்து அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து தோணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். அதாவது
இந்த இப்போ உள்ள ஸ்டெப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து மாணவர்களும் வந்து பண்ணியிருப்பாங்க. மீன்ஸ் பயோமேக்ஸ் பசங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க, அடுத்து வந்து பேராமெடிக்கல் அப்ளை பண்ண பசங்க, எம்பிபிஎஸ் அப்ளை பண்ண பசங்க, வெட்டினரி அப்ளை பண்ண பசங்க, அனைத்து மாணவர்களும் இந்த ஒரு இப்போ டிஎன்ஏ கவுன்சிலிங்ல வந்து அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் டச் தான். ஸோ அதுலேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களாங்கிறது தான் வந்து கேள்வி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதணும்னு வெயிட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்க டிஎன்ஏல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஜேஇ ரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க. நான் வந்து போன ஜேஇ எழுதி என்ஐடி ஐஐடி தான் போவேன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமா இருப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் வந்து காலேஜ் வந்து சேர மாட்டாங்க. பட் வந்து சும்மா வந்து அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் பேராமெடிக்கல் கோர்ஸாக இருக்கட்டும், வெட்டினரி வந்து அப்ளை பண்ணவங்களா இருக்கட்டும், பல்வேறுபட்டவங்க பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து போயிருக்கு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து போயிருக்கு. ஸோ அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து யார் உண்மையாகவே நம்ம டிஎன்ஏக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டி காலேஜுக்கு போவாங்க. இது வந்து முக்கியமான வார்த்தை, ஃபீஸ் கட்டி காலேஜுக்கு போவாங்க. நான் வந்து அடுத்த வருஷம் வந்து ஜேஇ அட்டன் பண்ண போறேன், நான் தான் அடுத்த வருஷம் நீட் அட்டன் பண்ண போறேன், நான் தான் வெட்டினரியில் இந்த வருஷம் போயிருவேன், நான் தான் பேராமெடிக்கல் கவுன்சில் அப்ளை பண்ணி பேராமெடிக்கல் போயிருவேன், நான் தான் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணிட்டேன். அந்த மாதிரி உள்ள பசங்கெல்லாம் வந்து கண்டிப்பா டிஎன்ஏ கவுன்சிலிங்ல விட்டு வெளியேறிடுவாங்க. அப்பனா அவங்களோட சீட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவங்களோட சீட்ஸ்லாம் உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா, அந்த வந்து ஒரு ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்வர்ட் மூவ்மெண்ட் ரிசல்ட்டா வந்து அந்த சீட்ஸ்லாம் வந்து கிடைச்சிரும். சரி, இந்த மாதிரி எல்லாருமே அப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. சில பேர் பண்ணியிருக்காங்க. அந்த சில பேருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் கேண்டிடேட்ஸில் வந்து பல்லாயிரம் பேர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து குரூப் வந்து இருக்க தான் செய்வாங்க. வெட்டினரி பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய கவுன்சிலிங் தான் வந்து இந்த வருஷம் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் தான் வெட்டினரி கவுன்சிலிங் போகணும், இதுக்கப்புறம் தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து எதுக்கும் ஒரு ட்ரை பண்ணி வைப்போமேங்கிறதுக்கான காசாக பண்ண இவங்க முன்னாடிமே 5000 அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 500 ரூபா கட்டினா போதும், நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் வரை கொண்டு வந்து அடுத்தது டென்டேட்டிவ் அலாட் மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த 500 ரூபாய்க்குள்ளே வந்து கிடைச்சிடும். ஸோ அவங்க வந்து சும்மா ஒரு 500 ரூபா தான் கட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. பட் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க மைண்ட் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், இல்லை வெட்டினரி பேராமெடிக்கல் அதுக்கு வந்து மாறிடுவோமா, அந்த மாதிரி மாறிடுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர், அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்ல வந்து கிடைச்சிடும். ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம். கண்டிப்பாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு குட் நியூஸ் வந்து கண்டிப்பாக காத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வேகன்சி வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாருமே வந்து அப்ளை பண்ண எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து எம்பிபிஎஸ் அந்த மாதிரி வந்து பல்வேறுபட்ட டிகிரி, பல்வேறுபட்ட கோர்சஸ் வந்து அவங்க எடுத்துட்டு வந்து போறாங்க. நிறைய பேர் வந்து அடுத்த வருஷம் படிக்கிற மாதிரி வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்ல வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து 99% வந்து உங்களுக்கு அப்வர்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து நடக்கும். நல்ல காலேஜ் வந்து கிடைக்கும் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எல்லாரும் வந்து ஸ்டே ஹோப்ஃபுல். ஆல்சோ சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து சரி அப்போ கண்டிப்பாக வந்து எனக்கு அப்வர்ட் வந்து மூவ்மெண்ட் கிடைச்சுமா, நீ மேலே இருக்க நல்ல காலேஜ் வந்து கிடைச்சுமான்னு கேட்டால் வந்து அதையுமே நீங்கள் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு மேலே வந்து ஒரு 20 காலேஜ், 20 சாய்ஸ், 25 சாய்ஸ், 30 சாய்ஸ், 40 சாய்ஸ் இருந்தால் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. மீன்ஸ் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு மேலே வந்து ஒரு சாய்ஸ், 2 சாய்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச அலாட்மெண்ட் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். மீன்ஸ் வந்து அந்த 2 சாய்ஸ் 3 சாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து அவங்களாம் வந்து அந்த சீட்டு வேணான்னு சொல்லிட்டு போனால் தான் அந்த சீட்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் அவங்களாம் வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து 50-50 தான். அவங்க அந்த சீட்டு வேணான்னு சொல்லிட்டு போகலாம், போகாமையும் இருக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி மேலே ஒரு 2 சாய்ஸ், ஒரு சாய்ஸ் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா வந்து 50-50 இங்கே வந்து பிரிச்சுக்கணும். அதாவது இப்போ கிடைச்ச காலேஜ் திரும்ப கிடைச்சாலும் ஓகே, இல்லை மேலே இருக்க நல்ல காலேஜ் கிடைச்சாலும் ஓகேங்கிற ஒரு மனப்பான்மையை வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கிற மாதிரி வரும். இன்கேஸ் வந்து நான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்க காலேஜுக்கு மேலே வந்து 20, 30, 40, 50 காலேஜ் இருக்குன்னா வந்து நீங்கள் வந்து 90% வந்து உங்களுக்கு வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்ல காலேஜ் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் வந்து மனசில் வந்து நினச்சிக்கலாம். ஆல்சோ அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்த நிறைய பேர் வந்து இந்த 5 நாளுக்குள்ள டிஎஃப் சென்டருக்கு போகிற மாதிரி வரும். நீங்கள் 5 நாளுக்குள்ள பார்த்தா டிஎஃப் சென்டர் வந்து மேக்ஸிமம் சீக்கிரம் போயிருங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கிழமை வந்து லேட்டாக போறீங்களோ, 5வது நாள் 4வது நாள் போறீங்களோ நிறைய பேர் வருவாங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கவும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த 5 நாளில் வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள்லேயே நீங்கள் வந்து டிஎஃப் சென்டருக்கு போய் உங்கள் வேலையை முடிச்சிருக்கு பாருங்க. ஆகஸ்ட் 10 வரைக்கும் உங்கள் அப்வர்ட் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆல்சோ வந்து இப்போ அக்செப்ட் பண்ணி ஜாயின் கொடுத்துருக்கவங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, அல்லது வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. ஆகஸ்ட் 10 வந்து உங்களுக்கு என்ன
என்ன காலேஜ் புதுசாக கிடச்சிருக்குன்னு நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, அல்லது இன்ஸ்டாவில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அவசரம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, அல்லது இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்க. முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும், டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சிங்கிள் வேர்டில் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிற கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் நம்ம வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு மறந்தாமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.